மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய்ப்பை கத்தாவே நாங்கள் உமக்கு கிருபையாக வழிநடத்துங்க. உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, புகழ் பாடு உன் புகழ் பாடு, உன் சமூகமே என் பாக்கியமே, உன் சமூகமே என் பாக்கியமே. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, நல்லுறவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுறவே நாளெல்லாம் உம் நினைவே, உன் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓரிவரதரளவ சந்தரிக்க பதுரளவம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். தேவாவியானவரே, குட் மார்னிங். தூயாவியே நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. இதோ இந்த கிரேஸ் தொலைக்காட்சிக்கு முன்பாக தாகத்தோடும் பசியோடும் எதிர்பார்ப்போடும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை வராதா என்று ஆண்டவரே எதிர்பார்த்திருக்க இந்த மக்களுக்கு இந்த நாளிலே மனக்கண்களை திறக்க சொல்லுங்க சாமி. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன போல இந்த நாளில் அவர்கள் எல்லோரும் சத்தியத்தை அறிந்து இந்த செய்தி முடிக்கிற வேளையில் ஆண்டவரே அவர் விடுதலையோடு கர்த்தர் சாமி உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியை நடத்துங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சிறு சம்பவத்தோடு நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அநேகர் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சபைகள் ஜெபிக்கிறது, ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள், நாமும் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களே நான் சில ஊழியக்காரர்களோட வெளியில் இன்டர்நேஷ்னல் செமினாருக்காக பெங்களூர் பண்ண பட்டணங்கள் போகிற போது அங்கே ஒரு மிஷன் பில்லர்ஸ்க்கு தங்கியிருந்தேன். அப்போது இந்த ஜபங்களிலே குறைவுகளை பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்போ எனக்குள்ள நிறைய போராட்டங்கள் இருந்தது. அந்த போராட்டங்களை பற்றி பேசும்போது அவர் ஓன்கிரேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மிஷன் ஃபீல்டர்ஸ் ஒரு அதிகாரி ஆஃபீஸரை சந்தித்தேன், ஒரு மிஷினரி சந்தித்தேன். சொன்னாங்க, ஏன் ஜபத்துக்கு நம் பதில் தாமதமாக கிடைக்கிறது, என்ன ஜபம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நானும் அதை ஓரியன்டாக தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்முடைய ஜபங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தற்காப்பின் ஜபங்களா, தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜபங்களா? சொல்லுங்களேன் பக்கத்தில் பிடிச்சி. தயவுசெய்து கொஞ்சம் பேசுங்க, ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம செய்யறது தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜபங்களா? அப்படியே கைப்பிடிச்சு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்களேன். நம்ம செய்யறது தற்காப்பின் ஜபங்களா, தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜபங்களா? தான் கேட்குறேன். என்ன ஜபம்? இன்னைக்கு ஸ்தாபனங்கள் பண்ணுகிறது, மிஷின் பில்டர் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு 100க்கு வேலைக்கு அதிபதி சொன்னால் ஒரு வார்த்தை சொல்லுங்க சுகமாயிடுட்டான். இன்னைக்கு எலியா செய்த ஜபத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தினது, எஸ்தர் செய்த ஜபத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தினது. தற்பாதுகாப்பு அல்ல, அல்ல நம்ம பாதுகாத்துக்கலாம். நம்ம ஜபம் எப்படி இருக்கு? உண்மையை பேசுங்க. தொலைக்காட்சி வர நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நாம் எப்படி கொண்டு போக போகிறோம்? தற்காப்பின் ஜபங்கள். எத்தனை பேர் செபிச்சாலும் பாதுகாப்பு பாதுகாப்பு, அதே அரைச்ச மாவை அரைச்சி 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 அப்படியே தான். ஆனால் ஜபம் தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜபமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு தீவிரவாதி ஒரு இடத்துல பேசி போனோம்னா அங்கே குண்டு வெடிக்குதுன்றான். ஆனால் நம்ம ஆண்டுடைய வார்த்தை பேசின ஒரு அசைவுக்குள்ள நடக்க முடியல. சும்மா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது.
உயிர்ப்பிக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் பேசுகிற வார்த்தை சுகம் சொன்னார்னா எழும்பி நடன்னு சொன்னார், தாக்கத்தை ஏற்படுத்தினது. போ சுகமாகும் சொன்னார், தாக்கத்தை ஏற்படுது. அப்படிதானே எலியா சொன்னான், ஆண்டவரே நீ இறங்கி வா. வந்துட்டார். இன்னைக்கு எங்கே? இன்னைக்கு நம்முடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஜபம் எங்கே? தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஊழியக்காரர் எங்கே? தாக்கத்தை ஏற்படுத்துகிற வார்த்தை எங்கே இருக்கா? தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கா? குடும்பத்தில் இருக்கா? பிள்ளைகளிடத்தில் இருக்கா? சபைகளில் காணப்படுகிறதா? கன்வென்ஷனில் காணப்படுகிறதா? இல்லையே. வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறார்கள், வருகிறார்கள். அதான் ஒரு பிசாசு வெளியே சொன்னானா, ஒரு அம்மா ரொம்ப பிசாசு பிடிச்சி ரொம்ப டயர்டாக ஒரு ஜப குறிப்புக்கு போனாங்களாம். போன உடனே வந்த உடனே வயலில் நின்ட்டாங்களாம். இங்கே வந்த உடனே உள்ளே அபிஷேகம்னா அவன் சொன்னா, நீ போய் வரும்போது இங்கே தான் இருப்பேன், நான் உங்க கூட வந்துடுவேன்ட்டானா. உண்மையாக போய்யா? நான் அன்போடு என்னுடைய தொலைக்காட்சி நினைக்கிறேன், எங்களோட ஸ்டுடியோ இருக்கிற பிள்ளைகளை நான் கேட்குறேன், ஐயா நீ பேசினால் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா தான் குழந்தை பேசுது, அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எந்த ஒரு வார்த்தை நீ அறிக்கை செய்கிறீர்களோ அந்த வார்த்தை கண்டிப்பாக நடக்கும். அது ஜென்ரலாவோ பிசிக்கலாவோ எல்லாம், அதாவது தேவ பிள்ளைகளை அறிக்கை செய்கிற போது 100% நடக்கும். இன்னைக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க, அப்படியே சுகர் எங்கே வியாதி, உண்மையை சொல்லணும், ரசிச்சு வாங்க உட்கார டிஸ்கஸ் பண்ணலாம். எப்போ வியாதி வந்தது? எப்போ இந்த வியாதிலாம் வந்து யார் கண்டுபிடிச்சா? அதெல்லாம் என் பிள்ளையும் டாக்டர். எனக்கு அவளுக்கும் நிறைய காம்படிஷன் நிறைய போயிட்டுருக்கும். எனக்கு கேட்குறலாம் கேட்பாங்க, இன்னும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவளை படிக்க நான் அவளுடைய இது அவ்வளோதான். என் வேலை வந்து என் தேவன் வல்லமை உள்ளவர், என் தேவன் தாக்கத்தை ஏற்படுத்துவர், என் தேவன் சுகம் கொடுக்கிறவர். அவர் தாக்கத்தை எப்படி சொல்லணும்? சில காரியங்கள் போயிடல, நான் சும்மா என்னுடைய வார்த்தை பேச முடியாது. 1 ராஜாக்கள் 18 கொஞ்சம் போகலாம். அங்கே சூழ்நிலை நான் டக்குன்னு சொல்லிடுறேன், படிச்சு அது வந்து அதிகாரம். எலியா அந்த இடத்துக்கு வருகிறார். அங்கே பாகால் அந்த அந்த இருக்கிற அந்த எல்லா தோப்பு விக்கிரகங்கள்லாம் அடிக்கப்பட்டு அங்கே எல்லாரும் இவன் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறான். வசந்த ஒரு வசனம் மட்டும் படிச்சு 1:18 படிக்குமா? அப்பொழுது எலியா சகல ஜனதண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்க பாருங்க, எவ்வளவு நாளைக்கு நம்ம பாதுகாப்பு ஜபத்தையே பண்ணி உட்கார்ந்திருப்போம். ஆண்டவரே சுகம் கூட, ஆண்டவரே பலன் கூட, ஆண்டவரே ஒன்று தெரியுமா, நான் தெய்வ பிள்ளை சொல்கிறேன், நீ ஜெபிச்சாலும் ஜெகமாலும் சுகம் வந்து தான் தீரும். அவர் கிரேஸ் காட். எதெல்லாம் இதுக்கா நான் உண்மையிலே நிறைய சாட்சி சொல்ல முடியும், ப்ராக்டிக்கலாக பேச முடியும், வந்து ஆகும். ஆண்டவர் பிள்ளை வருங்க அவர்கள். அப்போ திரும்பி ஆனால் ஜபம் தேவைப்படும், ஜபிக்கிறோம், ஜபம் வேண்டும். ஆனால் இப்போ சொல்கிறான் பாரு அவன், ஏன்னா அந்த இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த எவ்வளவு நாள் அவன் கேட்குறான், இன்னும் எந்த மட்டும் குந்தி குந்தி இழப்போம். உண்மை சொல்கிறோமா? ஒரு பொருளாதாரத்தை ஜெபிச்சிங்கன்னா அந்த பொருளாதாரம் வந்து தான் ஆகும். ஏன்னா தேவனை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேல் பிள்ளையை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அம்மாவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டீங்க, எத்தனை முறை கேட்டு உட்காந்துருத்தோம்னே ஏடா சும்மா இன்னைக்கு அதே தான் திருப்பி அதான் அவன் சொன்னான், எந்த மட்டும் குந்திக்கிட்டு நடப்பீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிட்றாரு, நான் ஒருத்தன் தான் மீந்து வந்திருக்கிறேன், அவங்க 400 பேர் இருக்கிறாங்க, அவர்களும் அவரை நோக்கி ஜெபித்தார்கள், இவரும் நோக்கி ஜெபித்தார். ஆனால் இங்கே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அந்த பலிபீடத்தை நக்கி போட்டதுன்னு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. நீ படிச்சிங்க, நான் ரொம்ப வசனம் பேச வரல. ஆனால் அங்கே ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். பண்ணாரா இல்லைங்களா? பண்ணார். ஐயா நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், இதை சேஞ்சஸ் வேறு ஒன்றுமே இல்லை. இது 100% பவர்ஃபுல். இது 100%. இதில் என்ன தெரியுமா, நம்ம இங்கே பேசிட்டு வீட்டு போனோன்னா நம்ம மைனஸை பேசிட்டு உட்காந்துக்கிறோம். இங்கே பேசிட்டு வீட்டு போனோன்னா வியாதியோ பலவீனத்தையோ எந்த சூழ்நிலையோ அதை பற்றி தான் பேசுகிறோம். பார்க்குறான், அது விட்ரு, அது சும்மா. இன்றைக்கி நிறைய பேர் டோட்டல் கிறிஸ்டியன் நிறைய பேர் என்ன டயாலிசிஸ் ஐயோ திங்க் பண்ணி பாருங்கய்யா.
நம்ம ஏழுடைய பிள்ளைங்க ஏசு ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கோம். அப்படியே வல்லமை வருது, திங்க் பண்ணி பாருங்க. அப்புறம் வல்லமை ஒன்று வருதுன்னு சொன்னால் அபிஷேகம்னா, அப்போ நமக்குள்ளே அந்த வல்லமை கிரியை செய்யுமா கிரியை செய்யாதா? அதுக்குள்ளே எப்படி ஒரு அக்கினி உள்ள ஒரு மனிதனுக்குள்ளே சக்கரபா தூரலபா சந்த ரிக்கபா தூரலபா சர்மா ஒரு வல்லமை அக்கினி உனக்குள்ளே இறங்குற போது அங்கே என்ன இருக்கும்? உள்ள அந்த சத்துரு என்ன இருக்க முடியும்? இருக்குமா? இருக்க வைப்பாரா? எந்த இருக்க வைப்பாரா? அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நீ முடிங்கய்யா. நான் உன்னை சேலஞ்சு பண்ணுறேன், சவால் விட முடியும்னாலே உங்களுடைய ஜபம் தேவனுக்கு முன்பாக மடிந்துமான ஆண்டவுடைய வல்லமைகளை தள்ளடியாக மாறும். அதான் என் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சும்மா கெஞ்சி பிச்சை எடுத்துங்கிறதுக்கெலாம் வரல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள சர்வ வல்லம், அவர் அதிசயமானவர், அற்புதமான சர்வ வல்லம். அவர் நேற்று ஒரு அதிசயங்களை காண செய்வன் சொன்னார்னா சொன்னது நடந்தே தீரும். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் இல்லை, மனமாற மனுபுத்திரன் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பார் வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறார். அங்கே எலியா தன்னுடைய ஜபத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தான். தற்பாகலான்னு பார்த்துக்கொண்டு சொல்லிட்டு, ஐயோ 400 பேர் இருக்கிறாங்களே. சூழ்நிலை பாருங்க, பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. 400 பேர் முக்கியமா, ஒரு ஆள் முக்கியமா? ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. அந்த இடத்துல அவன் தெரிஞ்சான், நான் நின்னால் என் தேவன் என் கூட இருப்பார், என் தேவன் இந்த 400 பேர் ஒன்று இருப்பார். நான் சொன்னா தேவன் சார் தேவடைய பிள்ளைய நீ இன்னைக்கு சொல்லு. அதனால தான் சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வேலைக்கார, ஒரு வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் அப்படி இருக்கு. ஆண்டவர் வியாதியை உண்டு பண்ணலைங்க ஐயா. நிறைய இடத்துல பார்க்குறவங்க வியாதி உண்டு பண்ணல. வியாதி வந்து தன்னுடைய பாவத்தின் அறியாமல் தான் சில காரியங்கள் வந்திருக்கு. ஒன்று தெரியுமா? ஒருத்தனை ஏமாத்தனா அவனுக்கு பணத்தாசை காட்டணும். ஒரு வியாதி சொன்னா உயிர் பயம் காட்டணும். மெடிக்கல்லாம் உயிர் பயத்தை காட்டுவாங்க. சின்னது போனீங்கன்னா போதும், ஐயோ என்ன யாரெல்லாம் பார்த்தாலும் திட்டினா அவ்வளோ திட்டம், அப்படி அதுக்குது இதுக்குது. சாதாரண ஒரு ஆள் உள்ளே போனான்னா வெளியே வரும்போது 20,000 நல்லா வெளியே வரப்படும். நான் ஏன் சொன்னால், கடவுளுடைய பணங்கள் ஒவ்வொன்றும் தெய்வம் உழைச்சி எப்படி எப்படி சம்பாதிக்கிறீங்க. அப்போ தாக்கத்தை உங்கள் ஜெபம் பாருங்க. இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுங்க, பயப்படாதே, கூட இருக்கிறவன் கூட தான் இருக்கிறார். உன் வியாதி உன்னிலிருந்து விளக்கினவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ ஏன் நம்மளால் நிற்க முடியல? ஐயோ பிரதர் சொல்ல தத்தன்னு வருது வரட்டும். நான் உண்மையை சொல்ல சீரியஸாக நான் ஐயா ஃபோன் பண்ண, நான் போய் ஒரு ஏரிக்காரை ஒன்று வச்சுக்கிறேன், தெரியும், அதுதான் பட்டுங்க. அந்த எனக்கு எதுனா ஒரு வார்த்தை சொல்லுப்பா சொல்லணும், இந்த ஜன்னல் எதுனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுப்பா நான் போய் சொல்லணும். சொன்னார், தாக்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லு. தேவனுடைய பிள்ளையே தாக்கத்தை ஏற்படுத்தணும் நம்ம தான். உன் ஜபம் தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்கன்னா இதை பாருங்க, பொய்யை வச்சு நம்ம போய் பொய் சொல்லுங்க. இதில் இருக்குது உண்மை. சர்வ வல்லமை தேவன் சொல்லியிருக்கிறார், வியாதி சுகமாக்க சொல்லியிருக்கிறார், எளிமை நடக்க சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு அவர் எங்கே போய்க்கிறாரு? பக்கத்தில் திருப்பூர் டீ கடை கோயிலில் டீ குடிச்சுங்கிறார். அப்படிங்களோ? என் தேவன் எங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் எங்கே இருப்பான். தேவடி சொன்னேன் ஏதோ வயசு ஆகிடுச்சு அதனால் இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கலாம். பயம் ஒருக்குள்ளே வரும்போது விசுவாசம் இருக்காது. நீ அறிக்கை பண்ணு, பயப்படாத, உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லிட்டார். தூரம் போய் நிற்கிறதுக்காக இல்லை. ஏன்னா உன்னுடைய ஜபம் உன்னுடைய தேவனையா நீ ஜபிக்க சாதனை இதுக்குள்ளே இருக்கிற. ரெண்டாவது ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தணும். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனங்களை பாருங்கள். அங்கே அந்த அம்மாவோட ஜபம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அங்கே ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அந்த யூத கோத்திரத்தை அழிப்பதற்காக ஆகான் இந்த ராஜாலாம் ஒரு திட்டத்தை போட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது. படிச்சிருக்கோமா அதை? இந்த காலத்தில் சும்மா இருந்தீங்கன்னா 14 ஐயா. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இப்போ அது எப்படிப்பட்டனா, அதில் அவங்க பாருங்க, அவங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த ராஜா யாருன்னா பயங்கரமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளவே போக முடியாதுங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்க, அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, அவங்க அனுமதியில் போக முடியாது. ஆனால் சூழ்நிலை என்ன சொல்லுகிறது, இந்த கோத்திரம் அழி போகிறது, இந்த யூத கோத்திர பிரச்சனை வந்துச்சு, அழி வந்துச்சு சொல்லுறா. ஆனால் ஒரு முன்ன பாருங்களேன், இன்னைக்கு எந்த இடத்துல நாம் பாதுகாப்பத்தோம்னா, ஆனால் அந்த இடத்துல ஒரு தாக்கத்தில் ஐயோ இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் நினைக்கிறது, இது வரவே வராது, இதை காலி பண்ணி ஆவன்றது ஒன்று வேறு. ஐயா இன்றைக்கி நம்ம ஜபம் அப்படி இருந்தீங்கன்னா இது பெரிய அளவில் அப்புறம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த நம்ம சொன்னாங்க பாரு, இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அப்படிப்பட்ட ஒரு சட்ட சூழ்நிலை கூட மோர்தெகாயோட வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க தூர ஒன்று பாருங்கள், அதனால தான் சொன்னார், எஸ்தரின் ஜபங்களினாலே காரியம்
மாறாம். அப்போ தேவனுடைய எஸ்தர் பிள்ளைகளே இங்கே நிறைய பேருங்க, உங்களால் இந்த தேசத்தில் இந்த ஊழியத்தில் யாருக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அங்கே காரியம் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ஜெபம். சும்மா ஏதோ ஒரு சாட்சி சொல்லிக்கணும், உயிர் மிச்சு கூட இல்லாமல் அப்படின்னு நீ கேட்கும்போது அவங்களுக்குள்ள யாரோ ஒருத்தன் அவன் குத்தணும், அப்படி ஏதாவது நடக்கணும், உடம்புல இருக்கிறது நடக்கணும். உண்மையாக போயிங்களாண்ணா அப்படியே போய் அப்படியே வந்தேன். தயவு சொல்கிறேன், அன்போடு கூட காலில் விழுந்து கேட்குறேன், கிரேஸ் டிவினா பார்க்காதவங்கள பார்த்துடணும். டே யாரோ ஒருத்தர் பேசுவாங்களே, பையன் அப்படின்னா பவுன்டா, டே ஒரு ஆள் ஒரு அண்ணன் பேசுகிறா, டேனியல்டா பேர், சூப்பராக குத்துறா, ஒரு 4 வார்த்தை குத்துறா. நான் ஒரு நாள் தான் கேட்டேன், இன்னும் அது என் டைரியில் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு தாக்கத்தை, ஏன்னா நம்ம வார்த்தை கிடையாதுங்கய்யா, அவன் சொந்த வார்த்தையை சொல்லியே தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்த உருவாக்கினா. அது தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஒரு வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு ஜபம் தாக்கத்தை ஏற்படுத்த, தேவனுடைய பிள்ளை ஒரு மனிதன் தாக்கத்தை ஏற்படுத்த, ஒருத்தன் கால் வச்சான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் வல்லமை, அதுதான் பவர், அதுதான் வார்த்தை. யாரோ வார்த்தை இல்லை, என் தேவனுடைய வார்த்தை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னும் இது வாழ்ந்து கொண்டிருக்குது. ஏற்ற காலத்துக்கு வார்த்தை முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, மாறவே இல்லை. ஆனால் நம்ம அப்படியே பாட்டோம், மாறும் தெய்வம் மாறாது தெய்வம். பிசாசு பார்த்துல பார்த்து சூப்பராக நீ தான் பாடா என் கூட வந்துடுறான், நீ தான் எனக்கு தேவைன்றான். தாக்கத்தை ஏற்படுத்துங்க பிள்ளைகளை. உங்கள் ஜபங்கள், உங்கள் வல்லமை, உங்கள் வார்த்தை ஒரு சின்ன 1 நிமிஷம் போதும், 5 நிமிஷம் போதும். 3வது சின்ன கார சொல்ல முடிச்சிட போகிறேன். ஷகாரபா தூராதாக. 4வது தானியேல் 6:18 எடுத்துக்கணுமா? பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜன பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிடுச்சு. பாருங்க, ஏன் நித்திரை வரல சொல்லுங்களேன், ஏன் நித்திரை வரல? ஏன் ராஜா தூங்கலையாம்மா? ஏன் என்ன கதை? ஏம்மா ராஜா தூங்கல? உள்ள போட்டான். அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்? ஜபத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படான். சொல்லிட்டான், ஓட எத்தனை கையத்தினா போட்டுக்க. நீ தயவுசெய்து அன்போட பிள்ளைகளை இதை கேட்குறங்க. சூழ்நிலை, இன்னைக்கு உன் சூழ்நிலை பார்த்து நீ ஐயோ அப்படி இதுலேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிதான் நிறைய பேர். ஒரு கடன்லேருந்து வெளியே வந்தால் போதும், ஒரு ஜபத்துலேருந்து வெளியே. ஆனால் அவன் நம்மளால் கேரண்டி சொல்ல முடியாது. சக்கரை வியாதி இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. வாங்க நாமெல்லாம் உட்காந்து பைபிள் உட்காந்து பார்த்துலாம், எங்கெங்க வியாதிக்கு பார்த்துடலாம். ஜபம் பண்ணுங்கய்யா. அவர் வல்லமை உனக்குள்ளே வருகிற போது அவர் வார்த்தை உனக்கு 2 காரியம் நம்மளை தூக்கி நிறுத்திடும். ஒன்று பவர் ஆஃப் ப்ரெசன்ஸ், இன்னொரு பவர் ஆஃப் பேட். இது 2த்துல தான் 100% கிறிஸ்டியானிட்டி உட்காந்துட்டு இருக்கு. உண்மைங்களாண்ணே? 2 ஒரு குருவி பறக்கணும்னா 2 ரெக்கை ரொம்ப முக்கியம். ஒன்று வார்த்தை, இன்னொன்று வல்லமை. அது உனக்குள்ள இருந்தால் நீ பேசுறதே வல்லமை, நீ செய்யறது வல்லமை, நீ நடந்தாலே அற்புதம். நீ என்ன பண்ணாதான்? ஒரு முறை ஒரு மிஷினரி மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். நான் பீகார்லேருந்து வர வச்சிட்டேன். மழை மேலே அந்த கூட்டத்தை வச்சுருக்கேன், எந்த வசதியும் கிடையாது. பீகார்லேருந்து சென்னைக்கு வந்து, சென்னையில் வந்து அந்த மனுஷனுக்கு வரமாட்டேங்கிறான். பேர் அந்தோனி ஜோசப். யோ உனக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் மாயா அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, நீ தானே சொன்ன மீட்டிங்னே, உனக்கு யார் சொன்ன மீட்டிங் நடத்துதுண்ணா? ஐயா கடவுள் சொன்னார். அப்படியா? இப்போ கடவுள் நடத்து வரட்டான். நானும் என் ஒய்ஃப் ஒன்றும் புரியல. 350 பேர் இந்த மீட்டிங்கில் வந்துட்டாங்க. பார்த்து 6 மணி வரையும் என் ஒய்ஃப் பேர் என்ன இன்னும் மிஷினரி வரல, கம்முனு வருவார், யாருக்கும் சொல்லாத, அந்த வரலன்ட்டான். அப்படியா? என்ன பண்ணலாம்? வா கை பிடிச்சி ஜெபலாம். ஜெபிச்சு பொருள் நான் ஜெபிச்சு நானும் என் மனைவியும் தாக்கத்தை ஏற்படுத்த ஜெபிச்சிடணும். உண்மையை சொன்னேன், தன்புக்குறேன். நம்மளால் முடியாது, கடவுள் தெரியா, நம்ம விசுவாசிக்கிறோம், நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லையா. நம்ம வார்த்தைக்கு ஆண்டவர் அப்படியே ரெடியாக நிற்கிறேன். என் புள்ள உனக்கு தெரியுமா, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் படுற பாடுக்குது பாரு, படாத பாடுக்குது. நான் சொல்லிட்டு, ஆண்டவர் உன்னை நம்பி தானே இந்த கூட்டத்தை வச்சேன். நான் சென்னக்குள்ள சொன்னேன், இப்போ சும்மா சொல்லிட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ஒன்றே என்ன பண்ணோம், நாங்கள் 2 பேரும் வெளியே வரோம். சரன்னு வண்டி வந்து நிற்குது. அந்த நாள் கேட்ட ஒரே கேள்வி, கடவுள் உண்டு. அப்போ தான் ஒரு வார்த்தை கொடுத்தார், ஃபஸ்ட்டு வார்த்தை கொடுத்தார். ஏதாவது வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமாக நீ இருப்ப அப்படின்னார். நீ சொன்னி நான் நடக்கனார். தேவடைய பிள்ளை அது மாதிரி வேணும். அந்த எஸ்தரம்மா நீ ஜெபிச்சா பாருங்க. அது தானியேல் ஜெபம்ன்றார். முன்னாடி சொல்லிட்டான், சட்டத்தை போட்டான், நீ எங்கேயும் பண்ண முடியாது, கைது பண்ணணும், நீ இந்த வீரா இதெல்லாம் வணங்கணும்னா. ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல. அவர் சொன்ன திருப்பி அந்த பையனை ரொம்ப பிறகு நான் ரொம்ப டைம் எடுக்கல, எனக்கு கொடுத்த நேரத்துக்கு முடிக்கணும்னு சொன்னேன். சும்மா ஒரு சின்ன தான் கொடுக்குறேன். கடைசியில் அந்த ராஜா சொன்னான், உன்னோடு கூட தேவன் இருக்கிறார். ஏனென்றால் அந்த தானியேலின் ஜபம்
தற்காப்பு ஜபம் அல்ல, தாக்கத்தை ஏற்படுத்தினாலே. ராஜா தூங்கல. உன் ஜபம் உன் எதிராளியா இருக்கட்டும், வேற ரச்சனாக்கா குடும்பமா கொடுக்கலாம், தேவடைய பிள்ளைய தூக்க வராதளுக்கு ஜபம் பண்ணும். உன்னுடைய ஜபம் தாக்கத்தை ஏற்படும். ஒரு சமயத்தில் நான் ஒரு ஃபேமிலிக்கு போயிட்டுருக்கேன். பயங்கர வைரக்கமான ஒரு ஊர் மெட்ராஸில். ஆனால் அவங்க அம்மா வாங்க ஜபம்னா வரமாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், நானும் என்னோட பிரதரும் சரி விட்றா அவங்க விட மாட்டாங்க. நாங்கள் அங்கே 2 பேரும் ஜபிச்சுட்டு இருக்கோம். ஒரு அறையில் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நானும் என்னோட தம்பியும் ஜபிக்கிறோம். கொஞ்ச நேரம் பண்ணால் அவங்க வீட்டில் 3 பேர் நடந்து உருண்டு வெளியே போயிட்டாங்க. ஐயோ துணிதானே தெரியல, எங்களுக்கு 3 அமுக்குதுன்றாங்க. என்னம்மா அமுக்குது, நல்லதுன்னு சொல்லி நீங்கள் என்ன அமுக்குதுன்றீங்களே. தேவடைய பிள்ளை ஏன் சொல்லலாம், ஒன்றே ஒன்று தான், நம்ம தற்காப்பாக நம்ம ஜபத்தை பண்ணாதீங்க. தாக்கத்தை சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ குடும்பம், நான் நிறைய சொல்லுவேன், ஃபேமிலியில் கூட சொல்ல முடியாது. என் பையனுக்காக நான் அப்படி ஜம் பண்ணுவேன், என் பொண்ணுக்காக ஜம் பண்ணலாம். ஆண்டவரை அவனை தாக்கத்தை ஏற்படுத்த ஆண்டவரை பாதுகாப்பு கொடுத்துருவார். ஆனால் அவங்கள மாற்றவனா உழுத்த போயிட்டானா மற்றவனா என்ன சொல்லலாம். இன்றைக்கி அநேக ஜபங்களை பாருங்கள். இப்போ அந்த 3 காரியம் பாருங்களேன், தாக்கத்தை இப்படி பைபிளில் எல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்து தான். தற்காப்பு கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி ஜபங்கள் எப்படின்னா அப்படியே பாதுகாத்துக்கிற அப்படி தாக்கத்தை ஏற்படும். உன்னை கொண்டு செய்ய தேவன் தாக்கத்தை வச்சுக்க ஜபம் பண்ணிடலாமா? சோத்திர ஆண்டவரே, இந்த அருமையான நேரங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பார்த்த ஆண்டவர் தானியேலின் ஜபம் தற்காப்பல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினது. எலியாவின் ஜபம் தற்காப்பல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினது. பாகாலுடைய காரியங்களை உண்மை கர்த்தரே தேவன் சொல்ல வச்சது. அது தானியேல் ராஜா இவர் கூட தானியேலின் தேவன் தான் தேவன் சொல்ல வச்சது. எஸ்தர் ஆண்டுடைய ஜபங்களினாலே உபவாசம் இருந்து போகிற போது அந்த அவ்வளோ சட்டங்கள் பண்ண அந்த இதில் காரியங்கள் மாற்றப்பட்டு ஒரு இரவில் எல்லா சட்டங்களும் மாற்றப்பட்டு ஆண்டவரை மோர்தெகாய்க்கு அந்த அரசும் கிடைத்தது போல ஆண்டவரே இதோ நாங்கள் இன்றைக்கி நாங்கள் ஜபிக்க போகிறோம். தேவடைய பிள்ளைய இந்த டிவிக்கு முன்னாடி நிற்கிறவங்கள கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷம் நான் ஜபிக்க போகிறேன். ஹாலே லூயா ரீகா லாபா தாரா லாபா எல்லாரும் கூட நான் அப்படியே இந்த டிவிக்கு முன்பாக நின்று பார்க்குறேன். நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கி அந்த ஜபனம் நீ எதுக்காக நின்னுங்கிறேன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக பார்த்துக்கிட்டு எனக்கு தெரியாது, எதுக்காக வந்துருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு நடக்க போகிறது. கர்த்தர் உனக்கு எழுந்தருள போகிறார். உன் ராஜ்யம் அங்கே வரப்போகிறது. நீ இருக்கிற இடத்துல வருவார். அவர் ஆவியின் வல்லமையுள்ள தேவன். நீ எந்த இடத்துல இருந்து ஜபித்து கொண்டிருக்கிறியோ, எந்த இடத்துல வரும் சொன்னிய தேவடைய பிள்ளையே, உனக்கு நீ தற்பாக ஜபிக்காத. இன்னைக்கு உடைய கடன் பிரச்சனை, உன் வியாதி, உன் போராட்டங்கள், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விலகுவதாக. கராபா தூராலாபா சந்தாரிக்கரம். கர்த்தர் சொன்னதை செய்வார். நீ பயப்படாத, அவன் கூட இருக்குன்னு சொல்லிட்டார். நீ பயப்பட சொன்ன ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். கவலைப்படாத சொன்னா கவலைப்படாது. கர்த்தர் உன் கூட இருந்து மகமான காரியங்களை செய்வார். பெரிய பெரிய காரியங்களை சொல்லி வாக்கு பண்ணு. இன்னைக்கு செய்ய போறார். பணமே கூப்பிடு, வியாதியை போ சொல்லு, ஏசு நம்ம சொல்லு, சுகரை போ கேன்சல் பண்ணி சொல்ற, துண்டிக்கிறேன்னு சொல்லு, போராட்டம் துண்டிக்கிறேன்னு சொல்லு. உட்காந்து நடக்கிற ஒரு அனுபவம் வேணாம். நீ தேவடைய பிள்ளை, கர்த்தர் நிற்கிறவர். இன்னும் எத்தனை காலம் உடைய பழைய காரியத்தை பழைய சூழ்நிலை பேசிக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்று, சகலத்தையும் மாற்று சொல்லு. ஏசு சகலத்தையும் மாற்றுவார் சொல்லு. சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வேலை செய்கிறார், எனக்குள்ளே வருகிறார், என்னை விடுதலை செய்கிறார், எனக்கு சுகம் தருகிறார், எனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் சொல்லு. ரீகாலாபா தூராலா சந்த ரீகாபாலா. ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஒரு தர்க்கத்தை ஏற்படுத்துங்க குடும்பத்தில். பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்னைக்கு பிள்ளைகளை பிடிச்சி கவலைப்படுறீங்க. என் மகன் இப்படி இருக்கான், என் மகள் இப்படி இருக்கா, திருமணக்கான சொல்லு. ஏசு நாமத்தில் இன்னைக்கு உடைய ஜபம், இன்னிலிருந்து நீ ஜபிக்கிற ஜபம் வருகிற நாட்களில் ஒரு தாக்கத்தை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தும். பிள்ளைகள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா கர்த்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்கிறார். உன் வார்த்தையை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவரே. நான் ஜபிக்கிறேன், நான் சொல்லிட இருக்கல, எல்லாத்தையும் மாற்றுன்னு சொல்லு. கர்த்தன் பார்த்துவா, ஆசீர்வதிப்பார். ஏசு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.